பார்ட் 1ல இந்த வெப் சீரிஸ் எடுத்துக்கிட்ட தீம் சைல்ட் அபியூஸ். பார்ட் 2ல என்ன தீம் எடுத்திருக்காங்க? சுழல் 2. அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது வெப் சீரிஸ் ரிவ்யூ. அமேசான் பிரைம்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி புஷ்கர் காயத்ரியோட கிரியேஷன்ல வெளியான ஒரு சீரீஸ் தான் சுழல் 1 த வார்டெக்ஸ். கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸ்ரேயா ரெட்டி, இன்னும் பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு பிரமாதமான தமிழ் த்ரில்லர். அந்த வெப் சீரிஸ் முடிவடைகிற இடத்துல இருந்து தான் இந்த பார்ட் 2 சுழல் 2 தொடங்குது. ஆனா இங்க லொகேஷன் வேற. இது காளிப்பட்டினம் அப்படின்னு ஒரு சி டவுன்ல நடக்கிற மாதிரியான ஒரு. இந்த காளிப்பட்டினத்துல அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஜெயில தான் இப்போ நந்தினி இருப்பாங்க. நந்தினி கொலை பண்ணது மோட்டிவோட கிடையாது, செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு அவங்களுக்காக வாதாடுறதுக்காக வக்கீல் செல்லப்பா. காளிப்பட்டினத்துல வக்கீல் செல்லப்பா ஒரு முக்கியமான ஆள், ரொம்ப நேர்மையான ஆள். அந்த ஊர் மக்களுக்காக பெட்டிஷன் போட்டு பல கேஸ்களை வாதாடி ஜெயிச்சு கொடுத்திருக்கிறார். இந்த வக்கீல் செல்லப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி. இப்போ வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறதுனால வக்கீல் செல்லப்பாவை பார்க்கறதுக்காக காளிப்பட்டத்துக்கு வந்து பாப்பல நம்ம சப் இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி. இந்த கேஸுக்காகவும் நந்தினியோட கேஸுக்காகவும் அவர் தான் வாதாடிட்டு இருக்கிறார். கேஸ் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை 2 சைடுமே சொல்லியிருப்பாங்க. வக்கீல் செல்லப்பா ரொம்ப கான்பிடண்டா இருப்பாரு. நந்தினியை எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வர, அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதே டைம்ல அந்த வீட்டுல தான் நம்ம இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தியும் அங்க ஸ்டே பண்ணியிருப்பாரு. ஒரு நைட் எல்லார்கிட்டையும் நம்ம வக்கீல் செல்லப்பா நான் காட்டேஜுக்கு ஒரு வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சனல் காட்டேஜ், அந்த ஊரோட கடற்கரை பக்கத்துல இருக்கிற ஒரு பர்சனல் காட்டேஜுக்கு போவார். மறுநாள் அந்த காட்டேஜுக்கு காலையில சக்கரை போய் கதவை தட்டுறப்போ யாரும் திறக்க மாட்டாங்க. உள்ள வக்கீல் செல்லப்பா குண்டடிப்பட்டு இறந்து போயிருப்பார். தான் அப்பாவா நினைச்ச வக்கீல் செல்லப்பாவும் இறந்து கிடக்கிறார். அதே போல தன்னுடைய ஆல்மோஸ்ட் காதலியா இருக்கிற நந்தினிய கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொல்ல வக்கீல் செல்லப்பா இப்போ இறந்து கிடக்கிறார். இப்ப என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதட்டத்துல இருக்கிற நம்ம சக்கரை. அந்த ஊரோட டிஐஜி சக்கரையை கூப்பிட்டு, ஏற்கனவே நீ இந்த கேஸ் சாம்பலூர்ல வந்து 2 மர்டரை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கல, இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே சமயத்துல இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு உன் கூட துணையா இருப்பாப்ல இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் மூர்த்தி அப்படின்னு நடிகர் சரவணனை நமக்கு இன்ட்ரோடியூஸ். சோ மூர்த்தி இந்த கேஸ் தனக்கு வர வேண்டியது ஆனா வந்து இன்னொருத்தனுக்கு போயிருச்சு அப்படின்ற ஒரு வெறுப்புல இருப்பாரு. ஆனா வேற வழியே இல்லாம பெரிய ஆபீசர் சொன்னதுனால இந்த கேஸ நம்ம சக்கரை கூட சேர்ந்து 2 பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணாராம். வக்கீல் செல்லப்பாவை கொன்னது யார், இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன? அந்த காளிப்பட்டினத்துல அப்போ ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு இருக்கும். வக்கீல் செல்லப்பாவை கொன்னதை மக்களுக்கு சொல்லலாமா வேண்டாமா, இல்ல திருவிழா தடைபடுமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு முடிச்சாக கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோட் வரைக்கும் பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணி சொல்றதுதான் இந்த சுழல் 2 த வார்டெக்ஸ் வெப் சீரிஸோட பேசிக் பிளாட் பாயிண்ட். பார்ட் 1ல எடுத்துக்கிட்ட மாதிரியே இதுலயும் ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீமை இந்த மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. பார்ட் 1ல இருக்கிற மாதிரியே கேரக்டர் ஆர்க்கும் இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல வந்து தனியாக பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்சஸ். சக்கரை அப்படின்ற அந்த கேரக்டர் பார்ட் 1ல என்ன பண்ணுச்சோ அதே மாதிரியான ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசராக கதிர் இதுல ரொம்ப பர்ஃபெக்டாக வருவாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ், நந்தினி அதுல வெளியே இருந்தாங்க. இதுல ஜெயிலுக்குள்ள இருந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு வக்கீல் செல்லப்பாவாக நம்ம டைரக்டர் நடிகர் லால் ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த ஹோல் சீரீஸோட சர்ப்ரைஸ் பாக்கெட்டாக நான் பார்த்தது நடிகர் சரவணன் தான். ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய அந்த ஜாலியான ஒரு சின்ன நக்கலான ஒரு காமெடி, ஒரு குரோதம், ஒரு வெறுப்பு, இது எல்லாத்தையுமே வந்து தன்னோட கிடைக்க வேண்டிய வேலையை இவன் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்ற அந்த எல்லா விஷயத்திலையும், அதே சமயத்துல பிரஷர் நிறைந்த ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர், பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லாத ஒரு போலீஸ் ஆபீசர், இப்படி எல்லா விஷயத்தையும் நடிகர் சரவணன் இந்த சுழல் 2ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு எக்ஸலண்டான ஒரு சூப்பர் சாய்ஸ் நடிகர் சரவணன் இந்த மூர்த்தி அப்படின்ற அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்காக. அடுத்ததாக கௌரி கிஷன், நம்ம 96 கௌரி கிஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. வரப்போற அந்த பேட் கேர்ள் அப்படின்ற படத்துல இருக்க அஞ்சலி அப்படின்ற அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பெண்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் எல்லாம் இந்த படத்துல பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர்ஸ்ல அதிகம் தெரியாத கொஞ்சம் பேர் நடிச்சிருக்கிறாங்க. பட் பிரைம் கேரக்டர்ஸ் அப்படின்னா இவங்க தான். இது எடுத்துக்கிட்ட தீம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4வது 5வது எபிசோட்ல ரிவீல் ஆகும். அந்த 5வது எபிசோட்ல ரிவீல் ஆன பிறகு இது அந்த பதட்டம், அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. முதல் 4 எபிசோட் வந்து இந்த கொலைகள், இந்த வக்கீல் செல்லப்பாவுக்கு கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன்ல முதல் 4 எபிசோடும், அதற்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் அடுத்தடுத்த எபிசோட்லயும் நமக்கு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே இந்த சீரீஸ்ல டைரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க.
இந்த காளிப்பட்டினம் அப்படின்ற அந்த சீ டவுன் ஃபிஷர்மேனோட வாழ்க்கை இது வரைக்கும் பெருசாக தமிழ் சீரீஸ்ல எங்கேயுமே நம்ம பார்த்ததே இல்லை. ஃபிஷர்மேனோட பிரச்சனைகள், அவங்க எப்படி ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து வாழ்றாங்க, அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, ஒரு திருவிழா அப்படின்னு வந்துட்டா அங்க என்னென்னலாம் நடக்கும், மக்கள் என்னென்ன மாதிரியான ஒரு தன்னுடைய வேண்டுதலுக்காக போயிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய பாவங்களை கழுவ அப்படின்ற பல விஷயங்களையும் குட்டி குட்டி கேரக்டர்ஸ் மூலமாக பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அந்த காளிப்பட்டினத்துல நம்ம குலசேகர பட்டத்தில் நடக்கும், வருஷம் நடக்கும், வேஷம் எல்லாம் போட்டு, அம்மன் வேஷம் போட்டு, ஆண்களும் பெண்களும் வந்து அம்மன் வேஷம் காளி வேஷம் போட்டு போறதை நம்ம நிஜ வாழ்க்கையில பார்த்துருப்போம். அதே விஷயத்த இங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தீமுக்கு ஒரு அரக்கன் அப்படின்ற மாதிரியான பேரலா டிரா பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இதுலயும் பேரலல் டிரா பண்ணி இந்த ஒட்டுமொத்த சுழல் 2 கொண்டு போயிருப்பாங்க. சுழல் 2 ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ சுழல் 1 ஏற்படுத்தின தாக்கம் நமக்கு அந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தாது. அதற்கு காரணம் இந்த தீம் இதுதான் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தெரிஞ்ச பிறகு ஓகே இப்படிதான் போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இதுல வரும். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்ப்போம். ஏன்னா அந்த சுழல் 1 முதல் டைம் ஏற்படுத்துற தாக்கம் எப்பவுமே இருக்கும்ல, அதனால சுழல் 2 கொஞ்சம் வந்து தொய்வோ இருக்கோ, லேகா போகுதோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம். அதற்கு பிறகு இதுல இன்னொரு ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6வது 7வது எபிசோட் வர்றப்பயே இதை வந்து முடிச்சிடலாமோ, இந்த விஷயம் இதோட முடிய போகுது அப்படின்னு தெரிய போகும். அதற்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒரு எபிசோட் போறப்போ அது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தோணும். இந்த ஒட்டுமொத்த சுழல் 2ல ஒரு எக்ஸலண்டான ஒரு கேமியோல ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேமியோ வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த கதையோட சுழல் 2வோட நாதமே அந்த கேமியோ தான். அதை போய் நீங்க பாக்குறப்போ அதோட சுவாரஸ்யம் உங்களுக்கு செம்மையா இருக்கும். அதற்கு பிறகு அந்த லாங்குவேஜ், ஸ்லாங்கு, அந்த டயலெக்ட் இது எல்லாமே அந்தந்த ஊர்க்காரங்களை சூப்பரா அதை ஒவ்வொருத்தர் நடிச்ச ஒவ்வொரு நடிகருமே 100% கொடுத்திருப்பாங்க. கேமியோல நடிச்சவங்களாம் சரி, இதுல வீட்டுல டிரைவரா ஒருத்தர் வருவாரு, அவர் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரோல், அந்த டிரைவர் பண்ற விஷயங்கள். அதற்கு பிறகு போலீஸ், அது சின்ன சின்ன அந்த ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு மூர்த்தி, அந்த மூர்த்தியோட அந்த வேலை பார்க்குற ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க. அது பிறகு அந்த ஜெயில நந்தினி கூட வர்ற திருநங்கையாக ஒருத்தர் வருவாங்க. இப்படி சின்ன சின்ன கேரக்டர் தான். அந்த சின்ன சின்ன கேரக்டர் எல்லாமே ஏதாவது கதையில ஒரு வகையில் ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்தி இருப்பாங்க. ஓவராலா சுழல் 2 டெஃபினட்டா சுழல் 1 அளவுக்கு இல்லைனாலும் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீக்கெண்ட்ல அட் அ டைம் பிஞ்ச் வாட்சிங் பண்ணலனாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 எபிசோட வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க த்ரில்லர் ஃபேனா இருந்தா டெஃபினட்டாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக் வைஸ் சூப்பரான ஒரு மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, சில டாப் ஆங்கிள் ஷாட்ஸு, அந்த காளிப்பட்டினம், அந்த கடற்கரை கிராமம், அந்த போட்டு, அந்த மக்களோட வாழ்க்கை, கலர்ஃபுல்லான அந்த திருவிழா, இது எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக இந்த டோனு, கிரே டோன்ஸ், ஒவ்வொரு டைம் ஜெயிலில் இருக்கிறப்போ ஒரு டோன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பக்காவாக சினிமாட்டோகிராஃபி இருக்கும். மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஏரியாக்குள்ள வர்றப்போ சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இதுல ரொம்ப அப்பட்டமாக ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஜெயில வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த ஜெயில் வந்து யாரும் அந்த ஏரியா பக்கம் போக வேணாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஜெயில குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸ் அந்த ஏரியா பக்கம் போறப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, பாதுகாக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ கல்யாண மண்டபத்தை சுத்தி 4 குழந்தைங்கள்லாம் ஓடி வர்ற மாதிரி அசால்ட்டாக அங்க உள்ள இருக்கிறவங்கலாம், அந்த முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றதுதான் கொஞ்சம் யோசிக்க. ஜெயில அசால்ட்டா போறாங்க, ஒருத்தரையவே காணும் ஜெயில. இது வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் லாஜிக் மீறலாக தான் தெரிஞ்சிச்சு. பட் ஓவராலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்நேஷனல் லெவல் வெப் சீரிஸ் தான். சுழல் 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சுழல் 2 ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் பண்ணிட்டாங்க. மேபி வேற ஒரு டீம்ல புதுசாக ஒரு வெப் சீரிஸ் தான் வரும் அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல கிருஷ்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் என்னோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான போல்ஸ், ரிவ்யூ, அதுல இன்ட்ரெஸ்டிங்கான போல்ஸ், ரிவ்யூஸ், வீடியோஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே அதுல. டேக் கேர், டாடா, பை பை.